பார்க்க போகிறோம். வெல்ஸ்பன் லிவிங் லிமிடெட்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக மேலே அப்டம் நல்ல மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக 52 வீக் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் நல்ல சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பைபேக் வந்து 200 வந்து சொல்லியிருக்காங்க. 200 பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 180லேருந்து பைபேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 11% கிட்ட அவங்க வந்து பைபேக் பண்ணுறாங்க. பட் வால்யூம் இந்த ஸ்டாக் கேண்டில்லாம் பார்க்கும்போது அது 200 தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் ஃபண்டமெண்டலாகவும் இது ஓகேவாக இருக்குது. வாங்க நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிடேஷன் 17,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓகேவாக தான் இருக்குது. புக் வேல்யூ வந்து 46 ரூபா. அதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ வந்து 1 இருக்குது. கடன் வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இவங்க பெருசாக வந்து டிவிடெண்ட்லாம் பே பண்ணுறதில்ல போல். பட் ஸ்டாக் வந்து ஓகேவாக தான் இருக்குது. எப்போலாம் வந்து நம்மளுக்கு அந்த 50 மூவிங் ஆவரேஜ் 200 தொடுதோ அப்போலாம் நல்லா மேலே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்டர் வந்து பார்க்கும்போது எஃப்ஐஐ வந்து 5% வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் ஆல்மோஸ்ட் 70% கிட்ட வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து 17% வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பாருங்கள், இது மோஸ்ட்லி 200 தொட சான்ஸ் இருக்குது. அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ரிசல்ட் வந்து மார்ச் குவார்ட்டர் விடவும் இப்போ நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போதும் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.